கேதி திரும்புவாய் மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணு கேதி திரும்புவாய் மரணம் நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய் மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா ஓ மனிதனே நீ எங்கே போகின்றாய் காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய் ஓ மனிதனே பாவியாய் பிறந்த மானிடனே பாவியாய் நீ மறிக்கின்றாய் பாவியாய் பிறந்த மானிடனே பாவியாய் நீ மறிக்கின்றாய் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாய் இன்றே மரணத்தை வென்றிடுவாய் நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாயா நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்றும் வாழ்ந்திடுவாயா ஓ மனிதனே நீ எங்கே போகின்றாய் காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கின்றாய் ஓ மனிதனே கைகளை தட்டி பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து பாருங்கள் Hallelujah.
633வது பாடல். எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்கா கிருபைகளுக்காய் இன்றும் தாம் துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் சம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் சம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார் உன்னை நோக்கும் எதிரியன் கண்ணின் முன் பதறாதே உன்னை நோக்கும் எதிரியன் கண்ணின் முன் பதறாதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாயே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாயே எண்ணி எண்ணி துதி செய்வார் யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார் உனக்கு நீராகவே வருமாயினும் வாய்க்காதே உனக்கு நீராகவே வருமாயினும் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவர் அவர் தாசக்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசக்கு நீதியவர் எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத
கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். நாளிலே வந்தவரை வரவேற்கணுமாக அருமையான சகோதரர் பவுல் நம்மை வரவேற்பார். அதுக்கடுத்தாக நம்ம அடுத்த விஷயம் பேசலாம். கர்த்தரை பரிசுத்த நாமம் இன்று வெறும் சதா காலம் மகிமைப்படுத்தும். இந்த நாளில் கூட அநேக நாட்களாக நாங்கள் ஜெபித்து வந்த வண்ணமாக தேவன் இந்த நாளிலும் கூட எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்காக நீங்களும் ஜெபித்திருப்பீர்கள். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாளிலும் கூட ஒரு சிறப்பு கூட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம் என்று சொல்வதை விட திடீரென்று நாங்கள் யோசித்த விஷயம் ஏனென்றால் சகோதரர் பாலிமானுவேல் அவர்களை நாங்கள் வரவேற்பது 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி நாங்கள் கேட்கும்போது இல்லை, எனக்கு 3வது வாரம் வர முடியாது, 4வது வாரம் வருகிறேன் என்று சொல்லப்படினாலே நாங்கள் 4வது வாரம் வருவதென்றால் எங்களுக்கு சனிக்கிழமை நீங்கள் வர வேண்டும். அதற்காக நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை எங்களுக்காக நீங்கள் விலைக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவர்களை பிரத்யேகமாக அழைத்து இந்த காரியங்களை நாங்கள் அவரிடத்திலே தெரியப்படுத்தின போது எங்களுக்காக சரி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே இங்கே அவர்கள் வந்ததுக்காக நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் எங்களுடைய பல்லாவரம் கிறிஸ்துவ சபையின் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய அழைப்பை ஏற்று அநேகர் வந்திருக்கிறீர்கள். நாங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் சொல்ல முடியாவிட்டாலும் எங்களுக்காக பிரயாசப்பட்டு வந்த ஒரு சில சகோதரர்கள், விசேஷமாக அங்கள் எம்ஜி ஜான் அவர்களையும், மடிப்பாக்கத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதரர் எம்ஜி ஜான் அங்கள் அவர்களையும், அதே போல ஒக்கியப்பேட்டை பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதரர் ஞானராஜ் அவர்களையும், அதே போல கூடுவாஞ்சேரியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதரர் வெள்ளத்துறை அவர்களையும், அதே போல மேல்மருவத்தூர் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதரர் ஹரி அவர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் எங்களுடைய பல்லாவரம் கிறிஸ்து சபையின் சார்பாகவும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அதோடு கூட மாத்திரமல்ல, குரோம்பட்ட பகுதியிலே நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாக நாங்கள் முதல் வாரத்திலே கர்த்தருடைய வேத வசனத்தை அறிவிக்கும்படியாக நாங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்யும் போது அங்கே நாங்கள் சந்தித்த ஒரு சில குடும்பங்களை நாங்கள் பார்க்க முடிந்தது. அதன் முகாந்தரமாக இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற சகோதரர் ராஜேந்திரன், சிஸ்டர் செல்வி மற்றும் அவர்களோடு கூட வந்த சிறு பிள்ளைகளையும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் பல்லாவரம் கிறிஸ்து சபையின் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சபையாருடைய பக்கத்து வீடுகளில் இருந்து அநேகரை அழைத்து வந்திருக்கிறீர்கள். அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதோடு கூட நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் அதோடு கூட மாத்திரமல்ல, எங்களுடைய சபையின் சார்பாக எங்களுடைய அழைப்பை ஏற்று சுற்றி இருக்கிறவர்களும், அதே போல எங்களுக்காக பிரயாசப்பட்ட நாங்கள் எக்ஸோடஸ் டிவியை அணுகின போது எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் நிச்சயமாக வருகிறோம் என்று சொல்லி எங்களுக்காக பிரயாசப்பட்ட எக்ஸோடஸ் டிவி அந்த மீடியாவுக்காகவும் அதுக்காக அதுக்காக உழைத்து கொண்டிருக்கிற சகோதரர்களுக்காகவும் அவர்கள் யாவரும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்காகவும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் பல்லாவரம் கிறிஸ்து சபையின் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, திருச்சியிலிருந்து எங்கள் பக்கத்தில் இல்லை, திருச்சியிலிருந்து நாங்கள் லேசாக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்திவிடலாம் என்று ஒருவேளை நாங்கள் நினைத்திருந்தாலும் கூட கர்த்தர் பெரியவர் என்பதை நிரூபிக்கும்படியாக, கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சபைக்கு நாங்கள் நிரூபிக்கும் வண்ணமாக திருச்சி பகுதியிலிருந்து பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிற எங்களுடைய மியூசிக் டீமுக்காக நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் பல்லாவரம் கிறிஸ்து சபையினாலும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இதற்காக பிரயாசப்பட்டவர் எங்களுடைய சபையில் உள்ள ஒரு மூத்த சகோதரன் சகயராஜ் அவர்களையும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுக்காக சமையல் செய்வதற்காகவும் அங்கே இருந்து திருச்சியிலிருந்தே நாங்கள் அதுவும் பிரயாசப்பட்டது சகோதரர் சகயராஜ். அதற்காகவும் நம்மளுடைய குடும்பத்திற்கு நாங்கள் எங்களுடைய சபையின் சார்பாக அதிகமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் சொல்ல முடியாவிட்டாலும் ஒருவேளை உங்களுடைய பேர் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் அநேகர் வந்திருக்கிறீர்கள். நாங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் பல்லாவரம் கிறிஸ்து சார்பாகவும் நாங்கள் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். நன்றி பிரதர். நாம் நாளிலே பாடல் மூலமாக கர்த்தரை மேம்படுத்துகிற பிரகாரமாக இப்பொழுது நாம் செய்திக்கு போக இருக்கிறோம். செய்திக்கு பிரயோஜனமாக அருமையான சகோதரன் ஹரி, மேல்மருவத்தூர் பகுதியிலே ஊழியர் அருமையான சகோதரர் ஹரி
ஜெபித்து இந்த கூட்டத்தை வழிநடத்துவார். செய்திக்காக கடன் செய்கிறோம். செய்திக்காக அருமையான இந்த மாலை வேலைக்கு வேண்டி நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அதுக்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சங்கர் கோவில் பகுதியில் ஒழி செய்யக்கூடிய அருமையான எங்களுடைய மூத்த ஊழியக்காரை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து அதுக்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒழுங்குபடுத்தின சபையாருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆசீர்வதிக்க முடியும் என்று செய்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் காரியங்கள் நடப்ப கர்த்தர் கிருபை செய்தில்லைங்க. ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்டு விட்டு விடாதபடிக்கு அதன்படி செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தில்லைங்க. ஆண்டவரே தூக்கு முதல் முடிவறிந்தமோ என் கர்த்தர் தாமே நீ ஆண்டு வழிநடத்தி அதுக்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, நீ வாழ்க 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 என்று வாழ்த்தி எங்கள் துதி ஸ்தோத்திரம் வேண்டும் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஏற்றுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருநாமம் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் மகிமை கொள்வதாக. நீண்ட நாட்களாக நாம் ஜெபித்து எதிர்பார்த்து காத்திருந்தபடி இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளும்படியாக கூடி வருவதற்கான பொன்னான வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினால் நாம் ஆண்டவருக்கு அதிக நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த கூட்டங்களை பற்றி கேள்விப்பட்ட நாள் முதற்கொண்டு எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப திருச்சபை ஜபங்களிலே நினைவு கூறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஏற்ற நேரமும் வேளையும் வந்தபொழுது இவ்வாறு நாம் சங்கமிக்க ஆண்டவர் நல்ல ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த கூடுகையிலே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதைப் போல வெளிப்படுத்தின விசேஷம் என்னும் அற்புதமான இந்த புத்தகத்தை பற்றி
எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார்கள். எனக்கும் மிக விருப்பமான ஒரு புத்தகமாக இருக்கிறபடியினால் நானும் அதற்கு இசைவு தெரிவித்தேன். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது திறக்கப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் அநேகரை பொறுத்தமட்டில் இன்றும் அது முத்திரை போடப்பட்ட புத்தகமாகவே இருக்கிறது. ஏனெனில் வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி வித்தியாசமான விளக்கங்கள் கிறிஸ்தவ உலகத்தில் நடைமுறையில் இருந்து வருகின்றன. பல்வேறு வேத வியாக்கியானிகளுடைய நூல்களை நீங்கள் வாங்கி வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகங்களை ஒவ்வொன்றாக வாசிக்க தொடங்கினால் நீங்களே சிரமப்படுவீர்கள். ஏனென்றால் ஆளுக்கொரு கருத்தை, ஆளுக்கொரு விளக்கத்தை கொடுப்பார்கள். இதனால் என்ன ஆகிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வமும் குறைந்து போய்விடுகிறது. பலரை பொறுத்தமட்டில் இதெல்லாம் நமக்குரிய புத்தகம் அல்ல. ஊழியர்கள், குறிப்பாக வேத ஆராய்ச்சியாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு புத்தகம். நமக்கும் இந்த புத்தகத்திற்கும் சம்பந்தப்படுத்தி சிந்திக்கவே முடியாது என்ற மனநிலையிலும் பல விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆகையினாலே வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி படித்தல் என்பது மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வெளிப்படுத்தின விசேஷத்தை கற்க வேண்டும் என்ற ஆவல் அல்லது அந்த வாஞ்சை உங்களுக்கு ஏற்பட்டிருப்பது எல்லையற்ற மகிழ்ச்சியை எனக்கு தருகிறது. ஆகவே அதிக சந்தோஷத்தோடு இந்த விஷயத்தை பேசுவதில் எனவே வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி நாம் இப்பொழுது படிக்க ஆரம்பிக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது முதல் அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனத்தை சொல்லுவார். இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன் என்று. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 23வது வசனத்தில், ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். 2 விஷயங்கள் பவுலப்போஸ்தலனுக்கு முன்பாக இருக்கிறது. ஒன்று, இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு போய்விடுவது, ஆண்டவரோடு கூட இருக்கிறது. இன்னொன்று, இல்லை இன்னும் கொஞ்ச காலம் இந்த பூமியிலே வாழ வேண்டும், விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக வாழ்வது, பிரயோஜனமாக இருக்கும்படி இன்னும் கொஞ்ச காலம் பூமியிலே வாழ வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது. இதிலே எது அதிக நன்மை என்று கேட்டால் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருப்பது அதிக நன்மை என்கிறார். அந்த 2 ஆசைகளினால் பவுலப்போஸ்தலன் இருக்கப்பட்டது போல இப்போது உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிற நானும் 2 விதங்களில் நேர்க்கப்படுகிறேன். ஒன்று, வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுவும் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னொன்று, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக அதை செய்தும் முடிக்க வேண்டும். ஒரு பக்கம் நேர குறைவு, இன்னொரு பக்கம் சொல்ல வேண்டிய விஷயங்களில் பரந்த விசாலமான அந்த பொருள், இந்த 2க்கு நடுவில் நான் நிற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். எனினும் ஒரு இறையியல் கல்லூரியில் கற்றுக் கொடுப்பதை போல உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. அதனுடைய அவசியமும் இருக்காது. ஏனென்றால் அப்படி ஒரு இறையியல் கல்லூரியில வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லிக் கொடுப்பதை போல சொல்லிக் கொடுத்தால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆகையினால் எல்லா தரப்பட்ட மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் எவ்வளவு லகுவான முறையில் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அவ்விதமாக சொல்லிக் கொடுப்பதற்கு நான் முயற்சிக்கின்றேன். சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர்
வெளிப்படுத்தின விசேஷத்தின் நூடாக நாம் பயணிக்கும் போது சரியான சத்தியங்களுக்குள்ளாய் நம்மை நடத்தி சென்று அதை உள்ளபடியே புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது முதலாவது நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டியது, திருமறையிலே, பரிசுத்த வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டுள்ள உபதேசங்கள் எல்லாமே எடுத்த எடுப்பிலேயே ஒட்டுமொத்தமாக முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை, படிப்படியாக வெளிப்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன என்ற உண்மையை நீங்கள் காணலாம். பல உதாரணங்களை இதற்கு சொல்லலாம். இருந்தாலும் நேர சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு உதாரணத்தை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதல் தீர்க்க தரிசனம் எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதத்தில் திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிற முதல் தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3:15. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரை பற்றி, ஸ்திரியின் வித்து, உன் வித்துக்கும் ஸ்திரியின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரியின் சந்ததியாக பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீ என்று மட்டும்தான் வருகிறது. அந்த ஸ்திரீ மனம் முடித்தவர்களா, மனம் முடிக்காதவர்களா, அந்த விவரம் நமக்கு அங்கே தெரியாது. ஒரு ஸ்திரீயின் சந்ததியாக ஒருவர் வருவார் என்று மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் காலங்கள் பல கடந்த பின் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றிய செய்தி முன்னறிவிக்கப்படும் போது கொஞ்சம் தெளிவாக சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இதோ ஸ்திரீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாள். அப்படி அல்ல, கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். வித்தியாசம் தெரிகிறது அல்லவா? ஆரம்பத்தில் சொல்லும் போது ஸ்திரியின் வித்து என்று குறிப்பிடப்படுகிறார். ஆனால் பல நூற்றாண்டுகள் கடந்த பின் ஏசாயா அதை பற்றி சொல்லும் போது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னாலே சொல்லும் போது, கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு மகனை, குமாரனை பெறுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ காலங்கள் கடந்து போக சத்தியம் படிப்படியாக அதிகரித்து வெளிப்படுத்தப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். தூய ஆவியானவரை அனுப்ப போவதாக சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் போவேன், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லும் போது, அவர் வந்து என்ன செய்வார்? சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லுகிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லுவதிலிருந்து ஒட்டுமொத்தமாக ஒரே அடியா எல்லாவற்றையும் மொத்தமாய் போதிக்க மாட்டார் என்பது தெரிகிறது. ஏனென்றால் நடத்துவார் என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. படிப்படியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்கும் போதும், நிருபங்களிலே உபதேச விஷயங்கள் வெளிப்படுத்தப்படும் போதும் படிப்படியாக அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த உண்மையை நீங்கள் உணர முடியும். இதை போலவே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற தீர்க்க தரிசனங்களும் ஒட்டுமொத்தமாக எல்லாமே முழுமையாய் விவரமாய் வெளிப்படுத்தப்படவில்லை. படிப்படியாக வெளிப்படுத்தப்பட்டு வந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரும்போது அது இறுதி வடிவம் பெறுவதை நாம் பார்க்க முடியும். ஆகவே வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கு வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய உதவி இல்லாமல் வேதாகம தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் திருமறை ஆராய்ச்சியாளர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு ஒரு செல்லமாக சொல்லுவார்கள், தீர்க்க தரிசனங்களின் திறவுகோல் என்று சொல்வார்கள். அதை வைத்துத்தான் தீர்க்க தரிசனங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த உண்மையை நான் உங்களுக்கு விளங்கச் செய்ய ஒரு குறிப்பை உங்களுடைய சிந்தனைக்காக கொண்டு வருகிறேன். இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்திற்கு சபையின் காலம் என்று பெயர். இந்த சபையின் காலத்தில் இருந்து அடுத்தடுத்து நடக்க போகிற பல சம்பவங்களை பற்றி, பல காலங்களை பற்றி திருமறையிலே, வேதத்திலே பரவலாக சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். சபையின் காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே, நடுவான வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு பிற்பாடு உபத்திரவ காலம் வருவதை பற்றி சொல்லி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம்.
உபத்திரவ காலம் முடிந்ததற்கு பிற்பாடு 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பொதுவான நியாய தீர்ப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது இருக்கிற வானமும் பூமியும் அழிந்து புதிய வானம் புதிய பூமி உருவாக்கப்படுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இத்தகைய சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் என்னும் ஒரு புத்தகம் நமக்கு கிடைக்காமல் இருந்தது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் என்ற ஒரு புத்தகம் நமக்கு கிடைக்கவில்லை. பெரும் சோதகர்களே தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சாதாரண விசுவாசி வெளிப்படுத்தின விசேஷத்தை முறையே புரிந்து கொள்ளுதல் என்பது கடினமான விஷயம். ஆனால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனாலே தானே ஆண்டவர் அதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதனாலே அது ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம் அல்ல, கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி விளக்கங்கள் ஒரு விதத்தில் சொல்ல போனால் வேதாகமத்திலேயே அதிக விளக்க உரைகள் எழுதப்பட்டிருப்பது வெளிப்படுத்தின விசேஷம். கொடுக்கப்படுகிற விளக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தால் அடிப்படையான 4 விளக்கங்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு உலகத்தில் உருவாகி இருக்கின்ற வெளிப்படுத்தின விசேஷத்திற்கான ஒட்டுமொத்த விளக்கங்களும் இந்த 4 விளக்க முறைகளை அடிப்படையாக கொண்டிருந்தோம். ஒன்று, இறந்த கால விளக்க முறை. 2, வரலாற்று ரீதியான விளக்க முறை, விளக்கி காண்பிப்பது வியாக்கியானிப்பது. 3ஆவதாக ஆவிக்குரிய வியாக்கியானம் அல்லது விளக்கம், அல்லது இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் உருவக நடையில் வியாக்கியானம் செய்தல். 4, எதிர்கால தொடர்பான விளக்கம், எதிர்கால விளக்க முறை என்று சொல்லலாம். இப்ப இந்த ஒன்றொன்றையும் யார் உருவாக்கினது, இந்த ஒவ்வொரு விளக்க முறையை முதலாவதாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினவர் யார், எந்த நாட்டை சார்ந்தவர், அவர் தங்களுடைய விளக்கத்திற்கு ஆதாரமாக என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கின்றார், அந்தந்த கருத்துக்களுடைய நிறைவு குறைவு என்னென்ன, இவைகளை எல்லாம் விரிவாய் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் கூடி வந்திருக்கிற மக்கள் கூட்டத்தை பொறுத்தமட்டில் இது பொருத்தமாக இருக்காது என்பதனால் அந்த விஷயத்தின் பக்கமாக நான் போகவில்லை. இந்த 4 விளக்க முறைகளில் 4வது வியாக்கியானம் அல்லது விளக்க முறை என்பது எதிர்கால விளக்கம். இதைத்தான் நாம் நம்புகிறோம். எனவே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றிய இந்த வேத பாடமும் இந்த விளக்க முறையை மையமாக கொண்டுதான் உங்களுக்கு புறப்பட்டு வரும். இது தவிர மற்றவைகள் பல குறைபாடுகள் உள்ளவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் படிக்கும்போது நான் சொன்னேன் அல்லவா, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இறுதி வடிவம் பெறுவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்று. அதை கொஞ்சம் உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்கிறேன். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை 3ஆக பிரிக்கலாம்.
கடந்த கால தீர்க்க தரிசனங்கள் என்று சொன்னால் நடந்து முடிந்தவை. நிகழ்கால தீர்க்க தரிசனங்கள் இவ்வாறு மூன்றாவது கேள்வி, கடந்த கால தீர்க்க தரிசனங்கள் எது முதல் எதுவரை? நிகழ்கால தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்வது எதிலிருந்து ஆரம்பமாகி எதிலே முடிவடைகிறது. வருங்கால தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லுவது எதில் தொடங்கி எதில் முடிகிறது. இந்த கேள்வி எழுப்புகிறது. இந்த கேள்விக்கான பதிலை இப்போது நான் சொல்லுகிறேன். கடந்த கால தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லும்போது செய்தியின் ஆரம்பத்திலே நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து முதலாவதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அல்லது மனுக்குலத்திற்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எது என்று கேட்டபோது நீங்கள் என்ன சொன்னீர்கள்? ஆதியாகமம் 3:15 என்று சொன்னீர்கள். ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் அதுதான். அதிலிருந்து ஆரம்பமாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த தீர்க்க தரிசனங்கள் படிப்படியாக பல்வேறு வகைகளில் வெளிப்படுத்தப்பட்டு வந்ததை நாம் பார்க்க முடியும். இந்த விஷயங்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் நம்முடைய 1ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியங்களை தேவன் படிப்படியாக பல்வேறு விதங்களில் வகை வகையாக வெளிப்படுத்தி வந்தார். இறுதியில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவையெல்லாம் முழுமையாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆதியாகமம் 3:15 ஏதேன் தோட்டத்தில் அந்த தீர்க்க தரிசனம் முதலாவதாக கொடுக்கப்படுகிறது. பின்னர் அது தொடர்ந்து பல்வேறு நிலைமைகளில் அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அப்படி அறிவிக்கப்பட்டு கொண்டு வந்த தன்னை பற்றிய தீர்க்க தரிசனங்களில் முதல் வருகையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையோடு சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எவைகளோ அவைகளை நிறைவேற்றி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று இப்பொழுது பிதாவினுடைய வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக ஆதியாகமம் 3:15 ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்போது பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே, இந்த நிகழ்ச்சி வரை உள்ளதான தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் கடந்த கால தீர்க்க தரிசனங்கள் என்ற பிரிவில் உட்படும். நிகழ்கால தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்வது ஆண்டவர் சொன்னார், நான் போவேனேயானால் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். தாம் சொன்னபடியே அவர் போய் 10வது நாளில், அதாவது உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய வருகையோடு ஆண்டவருடைய சபை, கர்த்தருடைய சரீரமாகிய சபை பூமியிலே உருவானது பெந்தெகோஸ்தே நாளில். அப்படி சபை உருவான அந்த ஆரம்ப நாளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நடுவான வருகையில் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட போகிறது அல்லவா? அதற்காகத்தானே நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் வரையிலும் உள்ளதான விஷயங்களை சொல்லுகின்ற தீர்க்க தரிசனங்கள் நிகழ்கால தீர்க்க தரிசனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது சபையின் கால தொடர்பான தீர்க்க தரிசனங்கள் என்று பொருள். மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நடுவான வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதிலிருந்து ஆரம்பமாகி நித்தியம் வரை உபத்திரவ காலம், 1000 வருட அரசாட்சி, பொதுவான நியாய தீர்ப்பு, புதிய வானம் புதிய பூமி, அதை தொடர்ந்து வருகிற நித்தியம்,
இவைகளை எல்லாம் உள்ளடக்கி கொண்டு சொல்லுகின்ற தீர்க்க தரிசனங்கள் வருங்கால தீர்க்க தரிசனங்கள் என்று மூன்றாவது வகையை சாரும். ஆக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்தையும் இவ்வாறு மூன்று பிரிவாக பிரிக்கலாம் என்று நாம் பார்க்கிறோம். இதை அப்படியே வெளிப்படுத்தின விசேஷத்தோடு இணைத்து நாம் சிந்திக்கும் போது ஆண்டவரே மிக அழகாக இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார். அது எப்படி என்பதை இப்போது நான் காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 22 அதிகாரங்கள் இருக்கின்றன. 22 அதிகாரங்கள் கொண்ட இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். நாமே கஷ்டப்பட்டு அதை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு ஆண்டவரே வெளிப்படுத்தின விசேஷத்தை 3 பகுதிகளாக பிரித்து நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார். ஆக நம்முடைய வேலை மிக மிக குறைந்து விட்டது. அதன் அடிப்படையிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் போது முறையாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அது என்ன? 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், அதனுடைய 19வது வசனத்திற்கு வரும்போது இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொல்லுகிறார். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. இந்த வசனத்தில் 3 வாசகங்கள் வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் கண்டவை இறந்த காலம் என, நீ கண்டவை இறந்த காலம். ஏனென்றால் கண்டவை என்று கடந்த காலத்தில் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இருக்கிறவை பிரசன்டென்ஸ், நிகழ்கால தொடர்பான வார்த்தை. இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவை என்பது எதிர்கால தொடர்பான வார்த்தையாக இருக்கிறது. இப்ப அடுத்த கேள்வி, நீ கண்டவை என்பது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எந்த பகுதியை குறிக்கும்? இருக்கிறவை என்ற நிகழ்கால தொடர்பான இந்த வாசகம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எந்த பகுதியை குறிக்கும்? இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவை என்ற 3வது எதிர்கால அந்த சொல்லானது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எந்த பகுதியை குறிக்கும் என்று கேட்டால் அதை இப்படியாக சொல்லலாம். 1ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தில் இந்த வார்த்தை வருகிறது, நீ கண்டவை. அப்படியானால் அதற்கு முந்தின 18வது வசனம் வரை யோவான் எதை கண்டாரோ, எதை பார்த்தாரோ அதைத்தான் நீ கண்டவை என்று சொல்லி இருக்கிறது என்பது தெளிவாகிறது. அப்போ 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரை யோவான் என்ன பார்த்தார்? 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் ஒரு கர்த்தருடைய நாளில் அவர் ஆவிக்குள்ளாகிறார். ஆவிக்குள்ளாகி மகிமையினால் முடிசூட்டப்பட்ட மனுஷகுமாரனை காண்கிறார். காண்கிற அவரை பற்றி விவரிக்கிறார், அவருடைய தன்மைகளை விவரிக்கிறார். அந்த காட்சி முடிந்ததற்கு பின் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கண்டவை. அப்படியானால் நீ கண்டவை என்று சொல்வது 1ஆம் அதிகாரத்தில் யோவான் கண்ட மனுஷகுமாரனை பற்றிய தரிசனம். அதிகார வாரியாக அதை பிரிப்பதாக இருந்தால் நீ கண்டவை என்பது 1ஆம் அதிகாரம். இனி இருக்கிறவை என்று நாம் பார்க்கிறோமே, அது எது, எந்த பகுதி வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்று கேட்டால் 4ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும். 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது என்று வாசிக்கிறோம். இந்த இடத்துல, இந்த வசனத்திலே இவைகளுக்கு பின்பு மெட்டா டவுட்டா என்பது அதனுடைய கிரேக்க பதம். அது 2 முறை வருகிறதை நீங்கள் கவனிக்கலாம். முதலாவது இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இவைகளுக்கு பின்பு என்று ஆரம்பிக்கிறது.
முதலாவது வருகிற இவைகளுக்கு பின்பு என்ற இந்த பதம் காட்சியின் இடம் மாறுகிறது என்பதை காண்பிக்கிறது. என்று சொன்னால், அதுவரையிலும் பூமியில் இருக்கின்ற சபைக்கடுத்த காரியங்களை கண்ட யோவான் இந்த 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பரலோகத்தில் நடைபெறுகிற காட்சியை பார்க்க போகிறார். ஆகவே காட்சியின் இடம் மாறுகிறது என்பதை இந்த முதலாவது இவைகளுக்கு பின்பு என்ற வார்த்தை காண்பிக்கிறது. இதை உறுதிப்படுத்துகிறது 4ஆம் அதிகாரத்தின் 1 வசனம். மீண்டும் அதை பாருங்கள். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன். இங்கே ஏறி வா என்று அழைப்பதால் பூமியில் கண்டுகொண்டிருந்த சபை தொடர்பான காட்சி மாறி இப்போது பரலோக காட்சியை பார்க்கும்படியாக அழைப்பு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது வருகிற இவைகளுக்கு பின்பு என்பது காட்சியின் இடம் மாறுகிறது என்பதை காண்பிக்கிறது. அதே நேரத்தில் அதே வசனத்தில் கடைசியாக வருகிறது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். இது காட்சியின் காலம் மாறுகிறது என்பதை காண்பிக்கிறது. முதலாவது இவைகளுக்கு பின்பு என்பது காட்சியின் இடம் மாற்றம். அதே வசனத்தின் கடைசியிலே இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்வது காட்சியின் காலம் மாறுகிறது என்பதை காண்பிக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? அதற்கு முந்தின 2-3 அதிகாரங்களில் முதல் நூற்றாண்டில் 7 சபைகளுக்கு கொடுக்கப்படுகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா. இந்த 7 சபைகளும் நிஜமாகவே பூமியிலே இருந்த சபைகள். ஆசியா என்று இங்கே சொல்லி இருக்கிறது. ஆசியாவில் உள்ள சபைகள் அப்படித்தான் வாசிக்கிறோம். ஆனால் ஆசியா என்று நீங்கள் வாசிக்கும் போது இப்போது நாம் பயன்படுத்துகிற ஆசியா கண்டம் என்ற அர்த்தத்தில் இந்த வார்த்தை சொல்வதாக பொருளெடுக்க கூடாது. மாறாக இப்பொழுது நாம் சொல்லுவது ஏசியா மைனர் அல்லது சின்ன ஆசியா அல்லது சிற்றாசியா என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த குறிப்பிட்ட பிரதேசத்தை மட்டும் குறிக்கக்கூடியதுதான் திருமறையிலே ஆசியா என்று சொல்லுகிற அந்த பதம். அப்போ ஆசியா என்று சொல்லுகின்ற அந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருந்த 7 சபைகள், நிஜமாகவே இருந்த 7 சபைகள், அந்த சபைகளுக்கான செய்திகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். அது முடிந்து 4ஆம் அதிகாரம் 1 வசனம் ஆரம்பிக்கும் போது இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லும் போது சபையின் காலம் முடிந்ததற்கு பின் நடைபெறக்கூடிய சம்பவங்களை நான் உனக்கு காண்பிப்பேன், நீ வா என்று அழைக்கிறான். ஆக 2வது இவைகளுக்கு பின்பு என்பது காட்சியின் காலம் மாற்றத்தை காண்பிக்கிறது. அப்போ 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவை என்ற 3ஆம் பகுதி ஆரம்பிப்பதாலும் 1ஆம் அதிகாரம் நீ கண்டவை என்ற முதல் பிரிவை சார்ந்ததாக இருக்கிறபடியினாலும் இவை 2க்கும் நடுவில் வரக்கூடிய 2-3 அதிகாரங்கள் இருக்கிறவை என்ற நிகழ்கால காரியங்களை சுட்டி காண்பிக்கிறது, அதைத்தான் குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். புரிகிறதா? அப்போ இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தை எத்தனை பகுதிகளாக பிரிக்கலாம்? 3ஆக. எப்படியெல்லாம்? கண்டவை, இருக்கிறவை, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவை. கண்டவை என்பது 1ஆம் அதிகாரம், இருக்கிறவை என்பது 2-3 அதிகாரங்கள், இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவை என்பது 4 முதல் கடைசி வரை உள்ள அதிகாரங்கள். இப்போ 2-3 அதிகாரங்கள் இருக்கிறவை 7 சபைகளுக்கான கொடுக்கப்படுகிற செய்தி என்பதை நாம் பார்க்கிறோம். அது சபையின் காலத்தை நமக்கு குறிப்பிடுகின்றன.
இதை எப்படி சொல்லலாம்? சபையின் காலத்தை அது காட்டுதுங்கிறதை எப்படி சொல்லலாம்? ஏன் அந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட செய்தியாக அதை நம்ம எடுக்கக்கூடாதா? அது சபையின் காலத்தை குறிக்கிறது என்பதை எப்படி அப்படி ஒரு கருத்தை நாம் சொல்ல முடியும்? இது எடுத்து கூட்டி விளக்கம் கொடுப்பதை போல நமக்கு தோன்றவில்லையா என்ற ஒரு கேள்வி எழும்புவது இயல்பு. இந்த கேள்விக்கு இப்பொழுது நான் சற்று பதிலளிக்கிறேன். பாருங்கள், ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆசியாவில் உள்ள 7 சபைகள் என்று சொல்லும் போது நியாயமாக ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆசியாவில் அல்லது அந்த ஏசியா மைனரில், சித்தாசியாவில் 7 சபைகள் தான் இருந்தனவா? இல்லை, அநேக சபைகள் இருந்தன. வேதத்திலே இந்த 7 சபைகளை கூடாமல் இன்னும் 4 சபைகளுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. கொலோசைய சபை ஆசியாவில் உள்ள சபைதான். துரோவா பட்டணத்து சபை ஆசியாவில் உள்ள சபைதான். எராப்போலி சபை ஆசியாவில் உள்ள சபைதான். அது மாதிரி பல சபைகள் இருந்திருக்கின்றன. பெயர் குறிப்பிடப்படாத இன்னும் எத்தனை சபைகள் அந்த ஏசியா மைனர் என்ற பிரதேசத்தில் இருந்தனவோ நமக்கு தெரியாது. ஆனால் பல சபைகள் இருந்திருக்க 7 சபைகளை மட்டும் தெரிந்தெடுத்து அந்த 7 சபைகளுக்கு செய்தி சொல்வதற்கு என்ன காரணம்? ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா? அப்ப அதற்கு பதில் இப்படி சொல்லி பார்ப்போமே. அந்த 7 சபைகள்கிட்டையும் குறைவு இருந்தது. அதனால அதை திருத்துறதுக்காக அந்த 7 சபைகளை தெரிந்தெடுத்து அதுக்கு செய்தி சொல்றாரு அப்படின்னு ஒரு கருத்து முன்வைத்தால் அது சரியாகுமா என்று கேட்டால் ஆகாது. ஏன்? ஆசியாவில் அநேக சபைகள் இருந்திருக்க 7 சபைகளை மட்டும் தெரிந்தெடுத்து அதற்கு செய்தி கொடுப்பதற்கு காரணம் அவைகள் குறைவுள்ள சபைகளாக இருந்தன. ஆகையினால் அதை தெரிந்தெடுத்து அதற்கு செய்தி கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த 7 சபைகளை தவிர ஏனைய சபைகள் எல்லாம் நிறைவு பெற்ற சபையாய், பரிபூர்ண சபையாக, குற்றம் ஏதும் இல்லாத சபையாக, திருத்திக் கொள்ள வேண்டிய பகுதி எதுவுமே இல்லாத சபையாக இருந்திருக்கின்றன என்று சொல்ல வேண்டியது வரும். அது நடைமுறைக்கு ஒவ்வாதது என்று நமக்கே தெரிகிறது. பூமியில எந்த ஒரு சபையும் பரிபூர்ண சபையாக 100க்கு 100 திருத்திக் கொள்ள வேண்டியது எதுவுமே இல்லாத ஒரு சபையாக ஏதாவது ஒரு சபையை காட்ட முடியுமா? முடியாது, முடியாது. தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகள், அந்த சபை நல்ல சபையா இல்ல ஏதாவது அதுல குறைபாடுகள் இருந்ததா? கொரிந்து சபையை கேட்டா டக்குன்னு பதில் சொல்லிடுவீங்க. அவங்க சொல்லவே வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனாலதான் நான் தெசலோனிக்கே சபையை கேட்டேன். தெசலோனிக்கே சபையை பற்றி பவுல் சொல்லும் போது தேவனுக்கு பிரியமான சகோதரரே அப்படின்னு அழைக்கிறார். 1 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தேவனுக்கு பிரியமான சகோதரரே அப்படிங்கிறார். அப்ப தேவனுக்கு பிரியமானவங்க இல்லையா? குறை இருக்க முடியுமா? அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல பெரோயா பட்டணத்தில் உள்ள சபையாரை பற்றி சொல்லும் போது, அந்த விசுவாசிகளை பற்றி சொல்லும் போது, அவர்கள் வேத வாக்கியங்களை கருத்தாய் ஆராய்ந்தார்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி வேத வாக்கியங்களை கருத்தாய் ஆராய்ந்தார்கள் சொல்லி இருக்கு. அது சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன வருது? வாசகம் என்ன வருது? வேத வாக்கியங்களை கருத்தாய் ஆராய்ந்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும், அப்ப வேற எந்த சபையவும் கம்பேர் பண்ணாம தெசலோனிக்கே சபையை கம்பேர் பண்ணி சொல்றதுல இருந்த, அப்ப அவங்க நல்லவங்க தான், அவங்கள விட இவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னு நமக்கு அர்த்தம் வருது இல்லையா? அப்ப அதுல இருந்து தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகள் நல்லவங்க தான் அர்த்தம் வருது இல்லையா? ஆனால் தெசலோனிக்கே நிருபத்தை நீங்கள் வீட்டில போய் படித்து பாருங்கள், அங்கேயும் குறைகள் இருக்கின்றன. நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி மெச்சிக்கொள்ளத்தக்க பல விஷயங்கள் இருந்தாலும் குறைவே இல்லாத ஒரு சபை என்ன செய்ய முடியாதுங்க, பார்க்க முடியாது. அப்போ
இந்த 7 சபைகளிடத்துல குறை இருந்தது, அதனால இந்த சபைகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு செய்தி கொடுக்கிறாரு அப்படிங்கிற கருத்து பலமான கருத்தாக இருப்பதில்லை. அப்போ இப்படி சொல்லி இன்னொரு பதிலை கூட சொல்லலாம். 7 சபைகள்லையுமே குறை இருந்ததாக சொல்லல. குறைகள் இருந்த சபைக்கு செய்தி கொடுக்கும் போது நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டை உன்னிடத்தில் வந்து விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன் எபேசு சபைக்கு சொல்ற. பெர்கமு சபைக்கு சொல்லும் போது நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் உன்னோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியே சொல்ற. அதே மாதிரி ஒவ்வொரு சபைக்கும். ஆனால் 2வது சபையான சிமிர்னா சபைக்கும் 6வது சபையான பிலதெல்பியா சபைக்கும் செய்து சொல்லும் போது மனம் திரும்பும்படியான எந்த அறிவுரையும் சொல்ல மாட்டார். கண்டனம் இருக்காது, குற்றச்சாட்டு எதுவும் இருக்காது. அப்ப அதிலிருந்து தெரிகிறது 7 சபைகளிலேயே 2 சபைகள் குற்றச்சாட்டு இல்லாத சபையாக இருந்திருக்கின்றன. ஆகையினால் அந்த 7 சபைகளும் குறைவுள்ள சபைகளாக இருந்தன. அதனால் அதை தேர்ந்தெடுத்து செய்து கொடுக்கிறார் என்ற கருத்து பொருத்தமானதாக இருக்காது. அப்படியானால் அந்த 7 சபைகளை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? அந்த 7 சபைகளும் சபையின் காலத்தை பிரதிநிதித்துவம் வகிக்கின்ற சபைகளாக இருக்கின்றன. ஒட்டுமொத்த பெந்தெகோஸ்தே நாளில் ஆரம்பித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நடுவான வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும் அல்லவா? அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது வரையிலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சபையின் காலம். அந்த ஒட்டுமொத்த சபையின் காலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவைகளாக இருக்கின்றன இந்த 7 சபைகளும். இதை எப்படி சொல்லலாம்? சொல்றேன் பாருங்க. ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் செய்தி சொல்லும் போது ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறாரு? 2:1 வெளிப்படுத்தல் 2:1 எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் 8 சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் 12 பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 18 இப்படி ஒவ்வொரு சபைக்கும் செய்தி சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்தந்த குறிப்பிட்ட சபையினுடைய பெயரை ஒருமையில் சொல்லி அந்த சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், அந்த சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு சபையை அழைத்து அந்த சபைக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது. அப்போ முடிக்கும் போது எப்படி முடிக்கணும்? அதே மாதிரி ஆவியானவர் எபேசு சபைக்கு சொல்லுகிறதை சபையில் காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படித்தானே வரணும். ஆனா எப்படி வருது? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். செய்தி ஆரம்பிக்கும் போது ஒரு சபையை தான் அழைச்சு செய்தி கொடுக்கிறாரு. ஒரு செய்தியை ஒரு சபையை அட்ரஸ் பண்ணி தான் செய்தி கொடுக்கிறாரு. ஆனா முடிக்கும் போது என்ன சொல்றாரு? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? இந்த ஒவ்வொரு சபையை அழைத்து அந்த சபைக்கு செய்தி சொன்னாலும் அது அந்தந்த சபைக்கு மாத்திரம் உரிய செய்திகள் அல்ல. அந்தந்த அனுபவங்கள் கொண்ட எல்லா சபைகளுக்கும், இந்த கிருபையின் காலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சபைகளுக்கும் இந்த செய்தி பொருத்தமானது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஆரம்பிக்கும் போது ஒருமையில் ஆரம்பித்தாலும் முடிக்கும் போது என்ன செய்கிறார்? பன்மையிலே முடிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நாம் பார்க்கும்போது இந்த 7 சபைகளும் சபையின் காலத்தில் சபை கடந்து வந்த அல்லது கடந்து போன 7 காலகட்டங்களை இது உருவகப்படுத்தி காண்பிக்கின்றன அல்லது அடையாளப்படுத்தி காண்பிக்கின்றன. இந்த 7 சபைகளுடைய ஒவ்வொரு சபையினுடைய அனுபவங்களும் சபை வரலாற்றில் சபை சந்தித்த ஒவ்வொரு காலகட்டத்தை, ஒவ்வொரு காலகட்டத்திலும் சபை சந்தித்த பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு சபையினுடைய அனுபவம் ஒத்து போகிறதை நீங்கள் படிக்க முடியும். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த 7 சபைகளை பற்றிய விஷயங்கள் ஒரு பக்கம், சபை வரலாறு ஒரு பக்கம்,
இந்த இரண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு படித்தால் இந்த 7 சபைகளின் அனுபவங்கள் சபை வரலாற்றில் 7 காலகட்டங்களில் திருச்சபை சந்தித்திருக்கிறதை நீங்கள் காண முடியும். அந்த நிலைமையில் நாம் இதை சிந்திக்கும் போது இந்த 7 சபைகளின் காலங்களை இவ்வாறாக பிரிக்கலாம். எபேசு, இந்த சபையின் அனுபவங்கள் திருச்சபை கடந்து போன திருச்சபை, அதாவது கிபி 70 முதல் 170 வரை உள்ள காலகட்டத்தை முன்னறிவிக்கின்ற தீர்க்க தரிசனமாக உள்ளது. எபேசு சபையின் அனுபவம் திருச்சபை வரலாற்றில் சபையானது கிபி 70 முதல் 170 வரை உள்ள காலகட்டத்தில் கடந்து போன அனுபவங்களுக்கு ஒத்திருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா அந்த சபை வரலாறு படிக்கணும். அதை கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இரண்டாவது சிமிர்னா சபை. சிமிர்னா சபையினுடைய காலம் கிபி 170 முதல் 312 வரை 142 வருடங்கள், மற்றது 100 வருடங்கள். மூன்றாவது பெர்கமு சபையின் காலம். இது கிபி 312 முதல் 606 வரை 294 வருடங்கள். நான்காவது தியத்தீரா சபையின் அனுபவம். அது திருச்சபை வரலாற்றில் அத்தகைய அனுபவம் நிலவி வந்த வரலாற்று சம்பவங்களை நீங்கள் காண முடியும். கிபி 606 முதல் 520 முடிய 914 வருடங்கள் தியத்தீரா சபையின் காலம். அதான் கிபி 606 முதல் 1520 வரை. அடுத்து சர்தை சபையின் காலம். சர்தை சபையின் காலம் என்று சொல்வது கிபி 1520 முதல் 1750 வரை 230 வருடங்கள். ஆறாவது பிலதெல்பியா சபையின் காலம். இந்த அனுபவங்கள், இந்த சபையினுடைய அனுபவம் திருச்சபை வரலாற்றில் சபை கடந்து போன 1750 முதல் கிபி 1750 முதல் 1906 வரையிலும் உள்ளதான காலகட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. நூற்றி 56 வருடங்கள். ஏழாவதாக லவோதிக்கேயா சபை. லவோதிக்கேயா சபையினுடைய காலம் 1906 முதல், முடிவு சொல்ல முடியாது, சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரை. முடிந்த மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, இந்த அனுபவம், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 7 சபைகள், நான் ஏன் இதை ரொம்ப விரிவா சொல்ல விரும்பலாம் அப்படின்னா, இந்த மாதிரி உள்ள செய்திகள் நீங்க சாதாரணமா கேட்கக்கூடியதுதான். மற்ற கேம்புகள்ல, அப்புறம் சபையில, கன்வென்ஷன்கள்ல, முகாம்கள்ல இந்த 7 சபைகளுக்கு கொடுக்கப்படுகிற செய்திகள் நடைமுறை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட செய்திகள் ஆனதுனால அடிக்கடி கேட்கக்கூடியதுதான். அதனால் அது உங்களுக்கு தெரியும் என்பதனாலே நான் அதை உள்ளே போய் விளக்கவில்லை. இது இந்த காலகட்டத்தின் அனுபவங்களை சுட்டி காண்பிக்கிறது என்பதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள இது தொடர்பான பல வேத விளக்கங்கள் வந்திருக்கின்றன. அவைகளை நீங்கள் வாங்கி வாசிக்கலாம். அத்தோடு கூட சேர்ந்து சபை வரலாறு, திருச்சபை வரலாற்றை நீங்கள் படிக்க வேண்டும். மட்டுமல்ல, நீங்கள் சபையாக கூடி வருகின்ற உங்களுடைய வேதாராய்ச்சி கூட்டங்களிலே திருச்சபை வரலாற்றையே ஒரு பாடமாக எடுத்தும் நீங்கள் படிக்க வேண்டும். நம்ம அநேகர் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, திருச்சபை வரலாறை படிப்பதற்கு. அப்படியே திருச்சபை வரலாறை படிக்கும் போது மயிர்க்குச்செறிவதை நீங்கள் உணர முடியும்.
எந்தெந்த அனுபவங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்திருக்கிறது என்பதையும், நம்முடைய முன்னோர்கள் சத்தியத்திற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி நின்றிருக்கிறார்கள் என்பதையும் படிக்கும் போதே நம்முடைய இரத்த நாளங்கள் துடிப்பதை உணர முடியும். ஆகவே திருச்சபை வரலாறு கண்டிப்பாக படிக்க வேண்டிய விஷயம். சரி, அது ஒரு பக்கம். இனி இதோடு கூட சேர்த்து மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய பரலோக ராஜ்யத்தை பற்றிய 7 உவமைகள், அதையும் சேர்த்து சிந்திப்பார்கள். அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடம். அதை நீங்கள், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை படித்துக் கொள்வது நல்லது. சரி, இவ்வாறு இந்த 7 சபைகளும் முதல் நூற்றாண்டில் எழுத்தின்படி நிஜமாக இருந்த சபைகள் என்பது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அந்தந்த சபையினுடைய அனுபவங்கள் சபை வரலாற்றில், சபையின் காலத்தில், திருச்சபை கடந்து போன 7 காலகட்டங்களில் உள்ள அனுபவத்திற்கு ஒத்திருக்கிறதை நீங்கள் காண முடியும். ஆகவே இந்த 7 சபைகள் சபையின் காலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்பதை நாம் முடிவு செய்கிறோம். எனவே 4ஆம் அதிகாரத்திலிருந்து இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகள் என்ற ஆரம்பமாவது சபையின் காலம் முடிந்ததற்கு பின் சம்பவிப்பவை என்று பொருள். அப்போ இதன்படி நாம் சிந்தித்தால் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கும் 4ஆம் அதிகாரத்திற்கும் இடையில் ஒரு முக்கிய சம்பவம் நடந்திருக்க வேண்டும் அல்லது நடக்க வேண்டும். சொல்லும்போது அப்படித்தான் சொல்ல முடியும். நடக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திற்கும் 4ஆம் அதிகாரத்திற்கும் இடையில் ஒரு சம்பவம் நடக்க வேண்டும். அது என்ன? சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கரெக்டா சொல்லிட்டாங்க. சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் 4ஆம் அதிகாரத்திலிருந்து இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவை அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? இதுவரை சிந்தித்தோம், சபையின் காலத்திற்கு பின்பு சம்பவிப்பவை என்று பொருள். அப்படியானால் 3ஆம் அதிகாரத்திற்கும் 4ஆம் அதிகாரத்திற்கும் இடையில் சபை என்ன செய்துவிட்டது? என்ன செய்ய வேண்டும்? மேலே போக வேண்டும். இந்த அடிப்படை உண்மையை மனதிலே வைத்துக் கொண்டு இப்பொழுது நாம் 4ஆம் அதிகாரத்திற்குள்ளாக செல்ல வேண்டும். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி நாம் படிக்கிற பாடத்திற்கான ஒரு பொதுவான ஒரு படம், ஒரு வரைபடம் அல்லது ஒரு காட்சி உங்களுடைய மனதில் பதிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இனி 4ஆம் அதிகாரத்தில் இருந்துள்ள விஷயங்கள் நாம் படிக்க வேண்டும். 4ஆம் அதிகாரத்தில் இருந்துள்ள விஷயங்களை நாம் படிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான குறிப்பை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி இப்போது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், வகுப்படுகிறேன். இனி ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் இனி ஏதாவது ஒரு தேவ மனிதர், வசனத்தை நன்றாக விளக்கி காண்பிக்கக்கூடிய ஒரு போதகர் இதே வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து உங்களுக்கு வேத பாடம் எடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது சில வருஷங்களுக்கு பின்னாடியோ சில மாதங்களுக்கு பின்னாடியோ இன்னொருவரை அழைத்து நீங்கள் இதே வெளிப்படுத்தின விசேஷத்தை மீண்டும் பிரதர் வந்து சொல்லிட்டு போனாரு, அது கொஞ்சம் சரியா புரியல அப்படின்னோ, இல்ல அவருடைய என்ன விசுவாசிக்கிறாரோ நம்புறாரோ அவர் அதை சொல்லிட்டு போனாரு, இன்னொருவருடைய வாயிலாகவும் இது பற்றி என்ன அவருடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசுல ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க அந்த மாதிரி உள்ளவரையும் ஒரு தேவ மனிதனை நீங்கள் அழைக்கிறீர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி. அப்போ அவர் உங்களுக்கு இந்த வேத பாடத்தை, வெளிப்படுத்தின விசேஷத்தை இப்போது நான் சொல்லிக் கொடுப்பதை போலவே அவரும் சொல்லிக் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. நிச்சயமாக வித்தியாசம் இருக்கும். அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு பின்னாடி இன்னொருவரை நீங்கள் அழைக்கிறீர்கள், அவருக்கும் இதே சப்ஜெக்டை கொடுத்து நீங்கள் அவரை பேச சொல்லுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவரும் சொல்லும் போது நிச்சயமாக பல இடங்களிலே வித்தியாசம் வரும். அப்படி வித்தியாசம் வரும்போது இதில் ஏதாவது ஒருவரை இவர் தப்பாக போதித்து விட்டார் என்றோ, இவர் கள்ள தீர்க்கதரிசி என்றோ, இவர் கள்ள போதகர் என்றோ உடனே முத்திரை குத்தாமல் நீங்கள் கேட்ட விஷயங்களை மையமாக வைத்து சொல்லுகிறவர்களிடத்தில் நீங்கள் கேள்வியை கேட்கலாம். இந்த பிரதர் வந்து இந்த இதை வந்து இப்படி சொல்லிட்டு போனாரு, ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க,
எங்களுக்கு கொஞ்சம் புரியலை, கொஞ்சம் குழப்பமா இருக்கு, கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க தாராளமாக கேட்கலாம். ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுங்க, நடந்து முடிந்த விஷயங்கள் வேதத்துல சொல்லி இருக்கு. அதை பற்றி நம்ம வேத பாடம் நடக்கும் போது அதை பற்றி வியாக்கியானம் பண்ணும் போதே வித்தியாசம் வருது. நடந்து முடிந்த சம்பவங்களை பற்றி சொல்லும் போதே வித்தியாசங்கள் வருது. அப்படிங்கும் போது இனிமேல் நடக்க போகிற பல வருடங்களுக்கு பிற்பாடு நடக்க போகிற சம்பவங்களை பற்றி சொல்லும் போது வித்தியாசம் வராம இருக்காது, வரும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது அடிப்படை உண்மை உபதேசத்திற்கு, அடிப்படை சத்தியத்திற்கு பாதகம் இல்லாமல் எந்த விளக்கம் சரியானதாக இருக்கிறதோ அதை நீங்கள் என்ன செய்யலாம், அங்கீகரிக்கலாம். அடிப்படை உபதேசத்திற்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வியாக்கியானம் வருமானால் அதை நீங்கள் எதிர்க்க வேண்டும். ஆகவே இந்த விஷயத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சரி, இப்போ 4ஆம் அதிகாரத்தில் இருந்துள்ள விஷயங்களை நாம் படிக்க போகிறோம். ஒரு சில குறிப்புகளை மட்டும் சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் படிக்க போகிற விஷயங்களை கீழ்காணுமாறு பிரிக்கலாம். அது ஒரு பொதுவான ஒரு படம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இதை சொல்லும் போதுதான் நான் இதை சொன்னேன். இப்படி பிரிச்சு படிக்கிறதுல வித்தியாசம் இருக்குன்னு சொல்றேன். இன்னொருவர் இதை சொல்லும் போது அவர் கொஞ்சம் வித்தியாசமா பிரிச்சு படிப்பார், காண்பிப்பார். அப்போ அடிப்படை என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம இதை படிக்க போறது 4ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்கும்போது 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், அப்படியே 22 அதிகாரங்கள் வரை வரிசையாக படிக்க மாட்டோம். அது வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் படித்த அளவில் அது சரியான முறை அல்ல. மாறாக வருங்கால சம்பவங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் மற்றும் ஏனைய பகுதிகள், ஏனைய நூல், இவைகளில் சொல்லி இருக்கிறதையெல்லாம் இணைத்து எதிர்கால சம்பவங்களை வரிசைப்படுத்தி நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி வரிசைப்படுத்தி இன்ன சம்பவத்திற்கு பின்னால் இது நடக்கும், இன்ன சம்பவத்திற்கு பின்னால் இது நடக்கும், இன்ன சம்பவத்திற்கு பின்னால் இது நடக்கும் என்று அந்த சம்பவங்களை வரிசைப்படுத்தி படிப்போம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு நாம் வரும்போது சம்பவங்கள் முன்னும் பின்னும் போய் வருவதை நீங்கள் பார்க்கலாம். பின்னாலே நடக்க போற சம்பவம் சில வேளைகளில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் முந்தி வரும். முதலாவது நடக்க போகிற விஷயம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சில வேளைகளில் பின்னாடி சொல்லி இருக்கும். மத்தியில நடக்க போகிற உபத்திரவ காலத்துல மத்தியில நடக்க போற சம்பவம் சில வேளைகள்ல பின்னாடி வரும். ஆகையினால அதிகாரங்களா நம்ம படிச்சுட்டு போனா என்ன பண்ணுவோம், அந்த அதிகாரத்துல என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கிறத படிப்பமே தவிர சம்பவங்களினுடைய அந்த வரிசை, அந்த ஆர்டர் நமக்கு சரியா புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆகையினால வெளிப்படுத்தின விசேஷத்தை 4ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்கும் போது சம்பவங்களுக்கு ஏற்ப அதை நாம் வரிசைப்படுத்தி சிந்திப்போம். அப்படி சிந்திக்கும் போது பின்னாலே படித்து வரும்போது அது எப்படி கரெக்டா எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அந்த விஷயங்கள் அப்படியே போகிறது என்பதை உங்களாலே புரிந்து கொள்ள முடியும். அந்த நிலைமையில் நாம் படிக்கும்போது இப்படி சிந்திக்கலாம். 4-5 அதிகாரங்கள் வெளிப்படுத்தின விசேஷம், 4-5 அதிகாரங்கள். பரலோக மாநாடு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். பிராக்கெட்ல கூட நீங்க போட்டுக்கலாம், பரலோக காட்சி. அப்புறம் அதுல என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அதை படிக்கும்போது படிப்போம். அடுத்து
6ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரம் வரை அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தின் முதல் 3½ ஆண்டு கால சம்பவங்கள். இதுல நம்ம உள்ள போய் படிக்கும்போது அதை நான் உங்களுக்கு கரெக்டா சொல்லுவேன். கொஞ்சம் வித்தியாசம் வரும், அதை நான் உங்களுக்கு கரெக்டா சொல்லுவேன். அல்லது உபத்திரவ காலத்தின் முதல் பாதி அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. முந்தின 3½ ஆண்டுகள். பதிமூன்று முதல் 18 வரையுள்ள அதிகாரங்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தின் பிந்தின 3½ ஆண்டு கால சம்பவங்கள். இதுல இந்த விஷயத்தோடு தொடர்புடைய நிலையில் 6ஆம் அதிகாரத்திலும் சில விஷயங்கள் வரும். அதை நான் இப்ப சொல்லுவேன் உங்களுக்கு கரெக்டா. 19ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம், கர்த்தர் ராஜரீகம் பெற்று திரும்பி வருதல், பூமிக்கு திரும்பி வருதல், அர்மகதோன் யுத்தம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம், கர்த்தர் ராஜரீகம் பெற்று பூமிக்கு திரும்ப வருதல், அர்மகதோன் யுத்தம். இந்த சம்பவங்கள் 19ஆம் அதிகாரத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. 20ஆம் அதிகாரம் 1000 வருட அரசாட்சிக்கான 1000 வருட அரசாட்சி, கோகு மாகோகு யுத்தம் அல்லது கடைசி யுத்தம். மனித வரலாற்றிலேயே அதுதான் கடைசி போர். அதுக்கப்புறம் யுத்தமே இருக்காது. அப்புறம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. 1000 வருட அரசாட்சி, இறுதி யுத்தம், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த சம்பவங்கள் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இருபத்தி 21, 22 அதிகாரங்கள். இப்போதுள்ள வானமும் பூமியும் அகன்று போகுதல், புதிய வானம் புதிய பூமி உருவாகுதல். இப்போதுள்ள வானமும் பூமியும் அகன்று போகுதல், புதிய வானம் புதிய பூமி உருவாகுதல், புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருதல், புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் இவைகளின் அனுபவங்கள். புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் இவைகளின் அனுபவங்கள். 22ஆம் அதிகாரத்தின் 6 முதல் 21 வரையுள்ள வசனங்கள் முடிவுரை. 22ஆம் அதிகாரத்தின் 6 முதல் 21 வரையுள்ள வசனங்கள் முடிவுரை. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் முடிவடைந்தது. நாளைக்கு 4ஆம் அதிகாரத்தில் இருந்துள்ள விஷயங்களை நாம் படிப்போம். எங்கே உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த இடங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். சில விஷயங்கள் உங்களுக்கு கோடிட்டு காண்பித்தால் போதும் என்று என் மனம் சொல்லுகின்ற இடங்களில் நான் அப்படி கோடிட்டு மட்டும் காட்டி நான் செல்லுகிறேன். எவ்வளவு தூரம் நாம் செல்ல முடியுமோ அப்படி செல்ல படிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இப்ப நான் சொன்னதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கேட்கலாம். இல்லை இப்போதைக்கு எதுவும் எங்களுக்கு சந்தேகங்கள் வரல, நாங்கள் வீட்டில் போய் நல்லா யோசிச்சுட்டு படிச்சுட்டு அப்படி ஏதாவது சந்தேகங்கள் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு நாளைக்கு உங்களை கேள்விகளோடு சந்திக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஜெபம் பண்ணி நிறைவு செய்யலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஒரு சிறப்பு, வேதத்தில் 66 புத்தகங்கள் இருந்தாலும் எந்த புத்தகமும் உரிமை பாராட்டாத ஒரு உரிமை வெளிப்படுத்தின விசேஷம் எடுக்கிறது.
என்ன? கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறதே ஆசீர்வாதம் தான். ஆனா இந்த புஸ்தகத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு, வேற எந்த புஸ்தகமும் உரிமை பாராட்டாத ஒரு உரிமை வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கொள்கிறது. ஆண்டவரே சொல்றாரு, 3ஆம் வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறதும் என்னதானா பாக்கியம், அப்புறம் கேட்கிறதும் பாக்கியம், கைக்கொள்றதும் பாக்கியம். அதனால இதை வாசிக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும், அப்புறம் என்ன மாதிரி உள்ள ஆட்களுக்கு வாசிக்கிற வேத பகுதியை கொஞ்சம் விளக்கி சொல்றதுக்கும் ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குது. அது ஒரு ஆசீர்வாதம். கேட்கிறதற்கான பாக்கியம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கொடுத்து வைத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியசாலிகள். அப்புறம் இதுல சொல்லி இருக்கிறவைகளை என்ன செய்யணுங்க? கடைப்பிடித்து நடக்கணும். அப்பனமாக வருங்காலங்களில் ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமாம். இதனாலே மையப்பட்டு கொண்டு நம்ம விசுவாசிப்போம். வேதவசனம் கொடுக்கப்பட்டிருக்குது, நம்ம கேட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு சொல்லி நமக்கு தெரியல. வெளிப்படுத்தினாவே ஒரு குழப்பமான ஒரு புத்தகம் தான் இல்லையா? நான் எத்தனை செய்தி கேட்டாலும் வெளிப்படுத்தின புரிஞ்சுக்கிறது அதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டால் தான் நமக்கு புரியும். இது ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உள்ள பாடத்துக்குள்ளே போகும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். அதனால் வந்திருக்கிற அனைவரும், அதாவது நாளைய செய்தி இன்னும் 2 வாரங்கள், அடுத்த வாரம் அடுத்த மாதம் 2 மாதங்கள் இருக்கிறது. நாம் முழுவதுமாக படிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முழு அர்த்தமும் வெளிப்படுத்தின விசேஷம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இந்த நாளிலே தேவதாசனை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தினார், ஆகியவனை வெளிப்படுத்தினார். நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருந்து நமக்கு தெரியாது, ஆனால் அதை புரியக்கூடிய தன்மையிலே நம்ம கேட்டுக்கொண்டு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு புரியும். நாம் ஜெபித்து இந்த காரியத்தை முடிக்கலாம். அருமையான சகோதரன் வெள்ளத்துறை, கூடாஞ்சேரி பகுதியில் ஊழியர் செய்கிற அருமையான சகோதரன் வெள்ளத்துறை முடிவு ஜெபமாக ஜெயிப்பார். அதற்கு முன்பாக அருமையான சகோதரன் நெகேமியா நன்றியுரை செல்வார். வந்திருக்கிற யாவருக்கும் நன்றியுரை சொல்லி நாம் முடிவாக ஜெபித்து முடிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் பல்லாவரம் கிறிஸ்தவ சார்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஒரு பாடம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேக சபைகளில் தெரியப்படுத்தப்பட்டது. சபையின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கிற சபையின் ஊழியர்களையும் விசுவாசிகளையும் அக்கம் பக்கத்தில் உள்ள நண்பர்களையும் உங்கள் யாவரையும் பல்லாவரம் கிறிஸ்தவத்தின் சார்பாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இது மாத்திரமல்ல, அடுத்த மாதம் 4வது வாரம் சனிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வெளிப்படுத்தின விசேஷ குறித்து எடுக்கப்படும். நாளைக்கும் எடுக்கப்படும். இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 4வது வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும், அதுபோல் மார்ச் மாதம் 4வது வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் வெளிப்படுத்தின விசேஷ குறித்து எடுக்கப்படும். ஏப்ரல் மாதம் 4வது வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் இதை குறித்து தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷ குறித்து நான் சகோதரன் பால் இம்மானுவேல் சகோதரத்தில் கேட்ட பொழுது அவர் எந்த மறுப்பும் தெரிவிக்காத நான் வருகிறேன் என்று சொல்லி சங்கரங்கோவில் பகுதியில் கோலக்கண்ணி என்ற இடத்துல கட்டளை ஊழியர் செய்கிற அருமையான சகோதரன் பால் இம்மானுவேல் பல்லாவரம் கிறிஸ்தவ சபையின் அழைப்பை ஏற்று எங்கள் மத்தியில் வந்ததுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஒரு முழுமையான கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினதுனாலே நாங்கள் உங்களை அழைத்திருக்கிறோம். நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் இந்த 3 மாதங்களும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் குறித்து எடுக்கப்படும். இந்த நேரத்தில் சபை முடிந்த பிறகு உங்களுக்கு ஆகாரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் இருந்து
நல்லபடியாக சாப்பிட்டு திருப்தியாக நீங்கள் போகும்படியாக உங்களை அன்புக்குரிய அழைக்கிறோம். நாளை காலை 9 மணிக்கு இங்கே ஆராதனை நடைபெறும். இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தை குறித்து நாளைக்கும் அதை தொடரும். நீங்கள் யாவரும் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் பல்லாவரம் கிறிஸ்துவ சபையின் சார்பாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரம்பம் தான். மீதி காரியத்தை படிக்கணும், எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு இதுக்குதான சந்தேகம் எதனா இருந்துச்சுன்னா டிவி லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. எக்ஸோடஸ் டிவி லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கும். நீங்கள் உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு மனசில் தோணுச்சுன்னா உங்களுடைய யூடியூப் சேனலில் போய் எக்ஸோடஸ் போட்டிங்கன்னா அது வரும். நீங்கள் தெளிவாக கேட்டு இவரோட சந்தேகங்களை நீங்கள் நாளைய தினத்திலே அவரோட ஆசிரியர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ சொல்லும்போது புரியாது, ஒருவேளை நீங்கள் அந்த டிவியை பார்த்து அதை அதோடைய அர்த்தங்கள் புரிஞ்சு கொண்டு இல்லை இதில் எல்லாம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு அந்த ஆசிரியர்கிட்ட கேட்கும் பொழுது அதுக்குள்ள விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் ஜெபித்து கடன் செல்லலாம். வாங்க சார். வெள்ளத்துறை. நாம் ஜெபத்திற்காக தலைகளை தாழ்த்துவோம். எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து இந்த நாளிலும் கேட்கும்படி ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேறு எந்த புஸ்தகத்துக்கும் சொல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை இதிலே சொல்லியிருக்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆண்டவரே கர்த்தாவே, இதனுடைய முகவுரையாக நாங்கள் அநேக காரியங்களை அறிந்து கொண்டோம். காலங்கள், சபைகளின் வரலாறு, கண்டவைகள், இருக்கிறவைகள், இனிமேல் சம்பவிப்பவைகள், இவைகளெல்லாம் நாங்கள் கொஞ்சமாக தெரிந்திருக்கிறோம். இது இன்னும் அதிகமாக தெரிய வேண்டிய ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த சபையாருக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய தாசரை நீர் தோறு இடத்திலிருந்து அழைத்து வந்ததற்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி தூரத்திலும் அருகிலும் இருந்து பல சகோதர சகோதரிகளை உம்முடைய சமூகத்திலே நீர் கொண்டு வந்து சேர்த்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையாருடைய அன்பின் பிரயாசங்களுக்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோமே, போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வசனம் கேட்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி மன்றாடுகிறோம். திரும்பி போகிற யாவரோடும் உம்முடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, உமக்கு சித்தமானபடி மறுபடியும் நாங்கள் ஆங்காங்கே நாளைக்கு கூடி உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் கிருபை செய்தல்லும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதி, கனம், மகிமை யாவற்றையும் உமக்கே படைத்து கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். யூடியூப் சேனலில் தமிழ் போடுங்க. வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது www.exodus.com வரும். நம்ம முடிக்கலாம். ஆத்மாவை கத்தரை சோதரி, நாமத்தை சோதரி, ஆத்மாவை கத்தரை சோதரி, கத்தரை திருவிழா இருப்பாராக.